அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கிய எண்ணற்ற நியமத்துகள் நாம் தினந்தோறும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அந்த ரஹ்மானுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ இப்போ எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஷேடோ ரைட்டிங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். ஆனால் அது முழுமையாக கற்றுக் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அவகாசம் கிடைக்காம இருந்தது. ஸோ அது பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருந்தது. சரி, அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக A to Z வரையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை இப்போ பதிவு செய்கிறேன். இப்போ ரஹ்மான்னு சொல்லி நான் இந்த ஷேடோ ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷேடோ ரைட்டிங் எழுத ஆரம்பித்தாச்சு. ஏன் நான் ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சைடு மட்டும் நம்ம எழுத போகிறோம், ஒரு சைடை வந்து நம்ம எம்டியாக விட்டுருவோம். அதுதான் ஷேடோ ரைட்டிங். ஷேடோ ரைட்டிங்கை பொறுத்த வரையும் ஒரு சிம்பிளான ஒரு ரைட்டிங். ஆனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு போல்டான ஒரு ரைட்டிங். ரொம்ப நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஷேடோ ரைட்டிங் எழுதும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரைட்டிங் தான், ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ கவனமாக பாருங்கள். நான் ஒன் சைடு மட்டும் எழுதுவேன். அதாவது ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் எழுதணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுடணும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு ஒரு லெட்டரையும் எழுதிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு லெட்டர் நம்ம எழுதும்போது அதோடைய ஒரு மைண்டில் வந்துட்டு நம்ம அந்த லெட்டர் இருக்கணும். நமக்கு அந்த லெட்டர் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம அதோடைய ஷேடோவை எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நான் எழுதுறதையே மட்டும் காப்பி பண்ணணுன்னு சொன்னால் கஷ்டம்தான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். HI எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அந்த G வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக எழுதணும். அதே போல் J அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து எழுதணும். K எழுதுறத வந்து கொஞ்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி. L ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். நம்ம எங்கே நிப்பாட்டினா அந்த ஷேடோ கரெக்டாக இருக்கும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம்னா போதும். M ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான். ஓவில் வந்து நம்ம பாருங்கள், ரைட் சைடில் இருக்கக்கூடிய கோடுகளில் நம்ம போட்டோம், லெஃப்ட் சைடில் இருக்க கோடுங்களை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு அந்த ஓவோடைய ஷேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் எல்லா லெட்டர்ஸ்க்கும் இதே தான். காமனாக எல்லா லெட்டர்ஸ்க்கும் இதே ஒரு இதுதான். நீங்கள் இந்த ஒரு பேசிக்கை வச்சு நீங்கள் மற்ற லாங்குவேஜும் எழுத முடியும். வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் ஷேடோ ரைட்டிங் இது இல்லை. ஷேடோ ரைட்டிங் இன்னும் பல விதங்கள் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு அறிமுகம் தானே தவிர நீங்கள் தமிழ்லையும் ஷேடோ ரைட்டிங் எழுத முடியும். அதே போல் நம்பர்ஸையும் ஷேடோவில் எழுத முடியும். ஷேடோஸ்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடோஸ் இருக்குது. அதையும் வந்துட்டு நம்ம பழக முடியும். ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம இந்த ஒரு ஷேடோவை பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து நம்ம இன்னும் பலவிதமான ஷேடோஸை வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அது நமக்கு ரொம்ப இலகுவாக ஆயிரும். அந்த Q அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது எப்படி எழுதணும்னு சொல்லி. ஏன்னா புதுசாக எழுதுகிறவங்களுக்கு அது தெரியாது எப்படின்னு சொல்லி. R அதுவும் வந்துட்டு நமக்கு சிம்பிள் தான்.
எஸ்ஸுங்கிறதையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக அதை மைன்யூட்டாக கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப வளைவு சுழிகள் அதிகம் அப்படிங்கிறனால. ஃபஸ்ட் லென்த்தாக ஒரு கோடு போடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஒரு கோடு சின்னதாக நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். யூவி அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் அதை கரெக்டாக எங்கே நிப்பாட்டணும், முடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டபிள்யூவும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு 4 கோடில் டபிள்யூ முடிஞ்சிடும். ஓகே. அடுத்து நம்ம எக்ஸ் எழுதுகிறோம். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட் கீழே உள்ள கோடை கீழே இருந்து மேலே போட்டோம். அதுக்கடுத்து மேலே இருந்து கீழே உள்ள கோடை போட்டோம்னு சொன்னால் எக்ஸ் சிம்பிளாக எழுதியாச்சு. அவ்வளோதான். ஒய்லையும் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு கரெக்டாக அங்கே மேலே ஒரு கோடு போடணும். அப்புறம் நமக்கு ரைட் சைடில் உள்ள அந்த கோடை மட்டும் நம்ம எழுதணும். அதே போல் கடைசி லெட்டர்கள் நம்ம எழுதிடுவோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரைட்டிங் தான். தாராளமாக நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஒன்ஸ் இதை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது நம்ம எழுதிக்கலாம். அதே போல் இதோடைய முழு டயக்ராமும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே போல் இது உங்களுடைய தேவைப்படக்கூடிய உங்களுடைய ஆர்வமுள்ள நண்பர்களுக்கும் பகிருங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.